பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகி பார்த்தது இல்லை. இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓகே, தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நாங்கள் போய் ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு வரலாம். அதனால் நாங்கள் வந்து செமஸ்டர் இருந்தோம் படிக்காமல் இங்கே வந்து மூவி பார்க்குறோம். இந்த வைப்பை நாங்கள் வந்து அப்போ மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. அதுவும் அவரோட லாஸ்ட்டு 2 மூவிஸ் தான் இருக்குது. இன்னும் நிறைய மூவி வரும்னு பார்க்குறோம் ரீரிலீஸ். எது வந்தாலும் தளபதிக்காக நாங்கள் போவோம். எங்களுக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். நான் நினச்சிருக்கேன் படம் பார்க்கணும், ஐயோ இந்த படம் வரும்போது நம்ம பிறக்கலையா அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது தேட்டரில் பார்த்ததே கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி 2004 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் அப்புறம் தான் வந்து பிறந்தேனே. நிறைய வாட்டி டிவியில் பார்த்தாலுமே எப்போ பார்த்தாலுமே அது வந்து அந்த வைப் எப்போதுமே அதே மாதிரி தான் இருக்கும். 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் பார்த்தாலுமே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டிங்காக ஈகராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கில்லி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ். நாங்கள் வந்து 2008 born. இந்த படம் மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில். விஜயோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம். ஸோ அங்கே என்னால் என்ஜாய் பண்ண முடியல தேட்டரில். இப்போ ரீரிலீஸ், ஃபாதர் ஆஃப் ஆல் ரிலீசஸ், என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு அந்த பிரகாஷ் ராஜ் சார்லேருந்து அந்த செல்லத்தை கேட்டு அந்த விஜய் சாரோட ஆக்டிங், நடிப்பு, டான்ஸ்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வந்துருக்கோம். படம் பார்க்க வந்ததே இந்த செல்லதுக்காக தான், வேறு எதுவுமே பார்க்க வரலனா. அது அர்ஜுனர்விலுக்காக மட்டும் தான் படத்துக்கே வந்துருக்கு. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்த படம், ஆனால் இது வெயிட் பண்ணி இப்போ திருப்பி பார்க்க வந்திருக்கோம், அவ்வளோதான். ரீரிலீஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கோம்? கில்லி மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரீலீஸ் பார்க்குறோம். எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்த ஃபஸ்ட்டு படம் இதுதான் கில்லி. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்க்குறேன், ஹாப்பியாக இருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதிகமாக. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் வரதுனால ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கசின்ஸ்லாம் கூட்டு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிவியில் தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆமாம், இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டிவியில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட தேட்டரில் கிடைக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த வைப் சூப்பராக இருக்கும் நமக்கு. விஜய்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் எனக்கு தளபதி ஃபேன் தான் எப்பயுமே. 20 வருஷம் முன்னாடி என்னால் பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஷோலாம் போயிட்டு இந்த வாட்டி ஃபஸ்ட் ஷோ போகலான்னு தான் பார்த்தோம். எனக்கு செகண்ட் ஷோ தான் கிடச்சி, டிக்கெட் கிடச்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுது, விஜய் படம் பார்க்கணும். எனக்கு எப்பயுமே இதோட ஒரு 5 வருஷமாக ஃபஸ்ட் ஷோ தான் போயிட்டுருக்கேன். இப்போ திரும்பியும் ரீலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, வந்து பார்க்கணும். அதுவும் கில்லிலாம் வந்து நார்மலான படம் இல்லை. இப்போ உள்ளே போனால் தெரியும் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குன்னு. என்ஜாய்மெண்ட்டோட வந்திருக்கேன், ஃபேமிலியோட வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.